Heavenly Father, we come before you பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்தை நேராக கடந்து வருகிறோம். and we believe that God, you are in control of everything. தேவனே, நீர் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறவர் என்றதான அந்த நம்பிக்கையோடு நாங்கள் வந்திருக்கிறோம். And we want to surrender this morning. May the Spirit of the Lord speak to us. இந்த காலை வேளையிலே எங்களை முழுவதும் உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு கூட பேசுவீராக, இடைப்படுவீராக. Through your words, and so that we are able to pray in according to your word. உடைய வசனத்தின் வாயிலாக எங்களோடு இடைப்படும், அதன் கேட்டாற் போல நாங்களும் ஜெபிப்பதற்கு அது எங்களுக்கு ஏதுவாய் காணப்படும். In Jesus' name, Lord, we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. And this morning, I really want to share something about going on. Especially, I want to share focusing on Iran. இந்த காலை வேளையில கூட தற்காலத்திலே நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களுக்கு ஏற்றாற் போல இந்த ஈரான் தேசத்தின் காரியங்களை குறித்து நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். We are, and compared to my nations, your locations geographically is more closer to Iran than me. அதாவது நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேசத்தை காட்டிலும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு தேசத்தின் அருகாமையிலே தான் இந்த ஈரான் தேசமானது அமைந்திருக்கிறது. So the title of my message is Prophecy, and also the prophecy and the present days Persia, Media and Elam. இந்த நாளுக்கான செய்திக்கு தலைப்பு என்னவென்றால் தீர்க்க தரிசனமும் இன்றைய பெர்சியா, மேதியர்கள் மற்றும் ஏலாம் தேசத்தின் காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். These three ancient names, Persia, Media, and Elam, has a very significant prophecy for Iran. அதாவது இந்த பழங்கால தேசத்து பெயர்களை உடைய இந்த பெர்சியா, மேதியா, ஏலாம் என்பது ஈரான் தேசத்தோடு கூட ஒருங்கிணைந்து செயல்படுகிற காரியங்களாய், முக்கியத்துவம் வாய்ந்த காரியங்களாய் காணப்படுகிறபடியினாலே அதை குறித்து பார்க்க போகிறோம். First part, I want to take a little bit of your time to go through scripture. Where did the scripture mention about Persia or Media or Elam? இந்த பெர்சியா, மீதியா, ஏலாம் என்று சொல்லப்படுகிற அந்த தேசங்கள் வேத வசனங்களிலே எங்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதற்கு ஆதாரமாக அந்த வேத வசனங்களையே நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக Okay, so these are the three places we are going to focus. இந்த 3 தேசங்களை குறித்து இன்றைக்கு நாம் கவனித்து பார்க்க போகிறோம். Okay, when it comes to Persia, I won't list down, because if I'm going to list down, you have 3 books to list down. That is Ezra, Nehemiah, and Esther. எஸ்றா, நெகேமியா, எஸ்தர் என்கிற அந்த 3 புத்தகங்களின் அடிப்படையிலே இந்த தேசங்களுடைய பெயர்கள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. We must always bear in mind these 3 nations. When we mention about these 3 nations, these 3 Bible books all related to Persia and all related to Iran. பாருங்க, இந்த 3 தேசங்களை குறித்து நாம் சொன்னோம். இந்த 3 தேசங்களிலும் இந்த பெர்சியா தேசத்திற்கு ஒப்பனையாக அதோடு கூட இணைந்ததாக எஸ்றா, நெகேமியா, எஸ்தர் என்ற புத்தகங்களோடு கூட ஒத்துப்போகிற காரியங்களாய் காணப்படுகிறது. I would really say that if God spent time to describe nations besides Israel, Egypt and Iran is those 2 nations I keep mentioning. அதாவது இஸ்ரேலுக்கு அடுத்தபடியாக எகிப்தையும் ஈரானை குறித்து வேதத்திலே அதிகமாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். And the Lord didn't even describe much about Babylon, how it works. Didn't describe much about Assyrian, how it works. But God gives some clear descriptions about the nations of Iran. அதாவது பாபிலோனை குறித்தோ சீரியாவை குறித்தோ வேதத்தில் அதிகமாக காரியங்கள் சொல்லப்படாமல் இருப்பினும் அதை காட்டிலும் அதிகமாக ஈரான் தேசத்தை குறித்து வேதாகமத்தில் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. Of course, a little bit on Babylon, especially the days of Daniel. தானியேல் வாழ்ந்த நாட்களிலே பாபிலோனை குறித்தும் ஒரு சில சம்பவங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Okay, so the second one I want to touch is Media. இரண்டாவது தேசமாக இந்த மேதியா தேசத்தை குறித்து நான் சொல்ல போகிறேன். What is Persia? What is Media? In fact, we all know Media is Media, Persia is Persia. மேதியா, பெர்சியா குறித்து நாம் அறிந்தவர்களாக இருக்கோம். இந்த தேசத்தின் பெயர்களாய் They are 2 different kingdoms, but merged together, or should I say, they come together. They conquer the Babylon,
and later on and become a new Persia. அதாவது இது 2 விதமான தேசங்களாய் காணப்படுகிறது. இந்த 2 விதமான தேசங்கள் பாபிலோனுக்கு விரோதமாய் வந்து அதை கைப்பற்றி, அதன் பிறகு அது பெர்சியா என்று அழைக்கப்படுகிறது. You see, God used media like Isaiah 13, verse 17 says that God stir up medias or the medias means the Medians people against Babylon, and they will come. They have no regrets of for silver or not for delight in gold. They just come and destroy the empire of Babylon. இங்கே இந்த மீதிய தேசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு ஆதாரமாக ஏசாயா 13:17 இதோ நான் அவர்களுக்கு விரோதமாய் மேதியரை எழுப்புவேன். அவர்கள் வெள்ளியும் மதியாமல் பொன்னின் மேல் பிரியப்படாமலும் என்ற அந்த காரியங்களை குறித்தும் அவர்கள் எப்படி வந்து அதை கையகப்படுத்திக் கொள்ளுகிறார்கள் என்கிற காரியங்கள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. from I from the time of Isaiah, actually, it is very far away when it comes to timeline. Very far away. Babylon is still haven't invade or draw near to what they call the kingdom of Judah. So now Isaiah already prophesied the one who is going to destroy this Babylon is Medias. அதாவது இந்த பாபிலோனியர்கள் வந்து இந்த யூதா தேசத்தை கைப்பற்றுவதற்கு முன்பாக இங்கே தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மேதியர்களை எழுப்புவேன். அவர்கள் வந்து அதை கொள்ளையிடுவார்கள் என்று அப்படியாக வசனங்கள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. And book of Jeremiah, prophet Jeremiah also prophesied in his last two chapter, chapter 50, chapter 50, chapter 51. He mentions about the destiny of Babylon to be destroyed, and he mentioned it is the Medias who come, the kings of Media who comes and took over Babylon. அதாவது மேதியாவின் ராஜாக்கள் வந்து இந்த பாபிலோனை அவர்கள் கைப்பற்றுவார்கள் என்பதை குறித்து தீர்க்க தரிசனமாக எரேமியா 50ஆம் அதிகாரம் 51வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. This scripture, this chapter 51, I could say that minimum is this 50 years ahead before the things happen. அதாவது இந்த எரேமியா 51வது அதிகாரத்திலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமானது 50 வருடங்களுக்கு முன்பாக நடக்கப் போகிறதை முன்குறித்து அங்கு தீர்க்க தரிசனமாக விவரிக்கப்பட்டிருந்தது. For the prophecy of Isaiah is nearly 100 to 200 years before these things happen. ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைத்தது சுமார் 100 அல்லது 200 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இதை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்திருந்தார். So from here you will realize that God knows Media, God knows Persia very ahead of time. ஆகவே காலகட்டங்களுக்கு நேரங்களுக்கு முன்பாகவே மேதிய பெர்சியா தேசங்களை குறித்து ஆண்டவர் அறிந்தவராய் காணப்படுகிறார். But do you know that this scripture doesn't stop in Old Testament, even in New Testament, when the Pentecost happened, when the Spirit falls and the Spirit fills the people and they speak in tongues, one of or two those people who came and witnessed, they are from Medias and they are from Elams. அதாவது இந்த தேசங்களுடைய பெயர்கள் பழைய ஏற்பாட்டு காலத்திலே மாத்திரம் அங்கு எழுதப்பட்டு அங்கே நிறுத்தப்படவில்லை. பெந்தகோஸ்தே நாளிலே அங்கு ஜனங்கள் கூடி வந்தபோது அவர்கள் மேலே ஆவியான பலமா இறங்கின போது அவர்கள் மத்தியில் அவர்களும் இப்படியாக அந்த பார்த்தரும் மேதியரும் எலாமித்தியரும் என்று அந்த தேசத்தின் பெயர்கள் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது புதிய ஏற்பாட்டிலும் கூட. If you really use concordance to search the Bible, then you realize that actually these two nations is very close to what God is doing in this season. தேவன் இந்த காலகட்டத்திலே செய்கிற காரியத்திற்கு இந்த தேசங்கள் மிகவும் அருகாமையில் இருக்கிறதாய் காணப்படுகிறது. நீங்கள் வேதாகம அந்த கண்காட்டன்ஸில் பார்த்தால் இந்த தேசங்களின் பெயர்களில் குறிப்பிட்ட வசனங்களை வாசிக்கும் போது அதெல்லாம் தற்கால சம்பவங்களுக்கு ஒத்துப்போகிறதாய் காணப்படும். Then comes to Elam. Okay, you will always see that when mentioned of this Media, and they are always mentioned about Elam. எங்கெல்லாம் இங்கு மேதியாவை குறித்து சொல்லப்படுகிறதோ அதே காரியம் அங்கு ஏலாமை குறித்தும் அந்த ஏலாம் தேசத்தை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. In fact, the Bible says in Genesis on the family tree, he mentioned about the son of Shem. Who is this? The first one he mentioned is Elam. அதாவது சேமுடைய குமாரன் ஏலாம் என்று ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்தில் அந்த குடும்ப வரலாற்று பெயர்களில் சொல்லப்படும் போது ஏலாமுடைய தேசத்தின் பெயர் அங்கு சொல்லப்படுகிறது. Yeah, it's from the
from the root of Noah to Shem to Elam. இந்த நோவாவிலிருந்து நோவாவின் குமாரனாகிய ஷேம், ஷேமுடைய குமாரிலிருந்து ஏலாம் என்று அப்படியாக அந்த சந்ததி வருகிறதை பார்க்கிறோம். Even the king that fought against Abraham, the Chedorlaomer kings, his name is king of Elam. அதாவது ஆபிரகாமோடு ஓடு கூட போரிட்ட அந்த கெதர்லேயா கேமேருக்கு விரோதமாய் வந்த அந்த ராஜாவினுடைய அந்த காரியத்தில் பார்க்கும்போது அந்த ஏலாமின் ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So from there you realize that actually in the Bible, Elam is always in behind the scene, is in the picture. ஆகவே வேதத்திலே இந்த பின்னணியத்தில் இந்த ஏலாம் தேசத்தின் காரியங்களும் முக்கியத்துவத்தை குறித்து ஏலாம் தேசத்தை குறித்தும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. And Elam here says that, and in that day the Lord will extend his hand a second time to recover the remnants that remain of his people, and one of the places is from Elam. அக்காலத்தில் ஆண்டவர் அசிரியாவிலும் எகிப்திலும் என்று சொல்லப்பட்டு அந்த ஏலாம் என்ற அந்த பேரும் அங்கேயும் அந்த பேரு அங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். Meaning that whether the Jew is Elam or the people who trust in the Lord, those people are in Elam. அதாவது ஏலாம் என்பவர்கள் யூதர்களாயும் இருக்கலாம் அல்லது யூதத்தின் தெய்வத்தை பின்பற்றுகிற அந்த ஜனங்களுக்கும் ஏலாம் என்ற பெயர் சொல்லப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. And one of the very powerful prophecy or visions saw by Daniel, and the very important end time prophecy in Daniel chapter 8, it was in Susan in the province of Elam. அதாவது தானியேல் பார்த்த அந்த தீர்க்க தரிசனங்களிலே அவர் சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனத்தின் காரியங்களிலும் அடிப்படையாக பார்க்கும்போது இந்த தானியேல் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அந்த ஏலாம் என்ற அந்த பெயரும் அங்கு மறுபடியும் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. So do you know that actually the tomb of Daniel, okay, the tomb of the graveyard or the tomb of the prophet Daniel is in Susan, still in Susan in the nations of Iran. அதாவது ஈரான் தேசத்தில் இருக்கிறதான சூசான் பட்டணத்திலே தான் இந்த தானியேலுடைய கல்லறை தற்காலத்திலும் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. And then we want to do some summary of the biblical prophecies. அது வேதாகம தீர்க்க தரிசனங்களின் சுருக்கமான ஆய்வுகளை இங்கு சுருக்கமாக நாம் பார்க்க போகிறோம். First thing, when we talk about media, we will see that it is God's instruments for judgment. அதாவது முதலாவது இந்த மேதிய தேசத்தை குறித்து பார்க்கும்போது அது அந்த மேதிய தேசமானது தேவனுடைய நியாய தீர்ப்பின் கருவியாக அது குறிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். You see, when the northern kingdom of Israel, the sin against God, they forsaken God, God used Assyrian to destroy the northern kingdom of Israel. இஸ்ரவேலின் வடக்கு ராஜ்யத்தை அழிப்பதற்காக தேவன் தெரிந்தெடுத்தது இந்த சீரியர்கள் மூலமாய் அந்த இஸ்ரவேலின் வடக்கு தேசங்களை அவர் கவிழ்த்து போட்டதாக நாம் பார்க்கிறோம். Then later part, God raised up Babylon to judge Assyrian, because Assyrian destroyed northern kingdom of Israel. இந்த இஸ்ரவேல் தேசத்தின் வடக்கு பகுதியை சீரியர்கள் அழித்து போட்டது நிமித்தமாக சீரியர்கள் மேலே நியாய தீர்ப்பு உண்டாக்கும்படிக்கு பாபிலோனியர்களை தேவன் தெரிந்து கொண்டார். Okay, so then the southern kingdom of Judah sinned against God, turned away from God, and God used Babylon to destroy the southern kingdom of Judah. அதாவது யூதாவின் கிழக்கு பகுதியினர் தேவனை விட்டு பின்மாற்றம் அடைந்து தேவனை விட்டு விலகும் போது அவர்கள் மேலே நியாய தீர்ப்பை கொண்டு வருவதற்கு பாபிலோனியர்களை அவர்கள் மேலே அனுப்பினதாக நாம் பார்க்கிறோம். And suddenly, and God, after destroying the southern kingdom of Judah, God judged Babylon for doing that, using who? Using media to execute his judgment over this, what they call Babylon. அதாவது யூதா தேசத்தின் அந்த கிழக்கு பகுதிகளை பாபிலோனியர்கள் அழித்து போட்டது நிமித்தம் இப்படியாக இந்த பாபிலோனியர்கள் மேலே நியாய தீர்ப்பை உண்டாக்கும்படி மேதியர்களை தேவன் அங்கு உபயோகப்படுத்துகிறார். This gives us a historical, very important lesson. Even though God wants to judge his own people, but those people who touches God's people will be judged as well.
பாருங்கள், இங்கு வேதவசனத்தின் அடிப்படையிலே பார்க்கும்போது, தேவன் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்க்கிறார். அந்த ஜனங்களை நியாயம் தீர்ப்பதற்கு வேறொரு ராஜ்யத்தை உபயோகப்படுத்தினார். ஆனாலும் கூட தம்முடைய ஜனங்கள் மேலே ஆளுகை செலுத்துகிறவர்களையும் தேவன் அங்கு நியாயம் தீர்க்கிறதை நாம் பார்க்கிறோம். This is a very simple lesson. If God raise up certain people attack you, even though it is God's hand to use them to attack you, and God will judge that person as well. பாருங்க, இதில் எளிமையான சத்தியம் என்னவென்றால், இந்த தேசத்திற்கு நியாய தீர்ப்பை உண்டாக்கும்படிக்கு இப்படியா ஒரு தேசத்தை தேவன் எழுப்புவாரானால், தம்முடைய தேசத்திற்கு விரோதமாய் வந்த அந்த ஜனங்களின் மேலும் தேவன் நியாயம் தீர்க்கிறவராய் இருக்கிறார். And that is why David did not touch Saul, the anointed of God. ஆகவேதான் தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவராகிய சவுலின் மேலே தன் கையை போடவில்லை. Because he knows the moment he touched God's anointed one and he will be judged. ஆகவே தாவீதுக்கு தெரியும், தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேலே தன் கையை அவர் வைப்பாரானால் தன் மீதும் அந்த நியாய தீர்ப்பு வரும் என்று எச்சரிக்கையா இருந்தபடினாலே தாவீது சவுல் மேலே கை போடவில்லை. Like what I say in Jeremiah 50 and 51, when the whole first chapter until the 49th chapter, Jeremiah keep telling people that surrender to Babylon if you are keep your life alive. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலிருந்து 49வது அதிகாரம் வரை ஜனங்களை பார்த்து எச்சரிக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஜீவனோடு இருக்க வேண்டுமானால் நீங்கள் உங்களை பாபிலோனியர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து அவர்களுக்கு கீழ்ப்படுகிறீர்கள் என்று திரும்ப திரும்ப அங்கு எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். If you refuse to surrender to Babylon, you are against the will of God. You're going to have something even worse than that. நீங்கள் பாபிலோனுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்காவிட்டால் இதை காட்டிலும் மிக மோசமான நிலைமை சந்திப்பீர்கள். ஆகவே இது தேவனுடைய சித்தமா இருக்கிறபடியினாலே பாபிலோனியருக்கு நீங்களே உங்களை ஒப்புக் கொடுங்கள் என்று எரேமியா அங்கு எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். But nevertheless, God in Jeremiah, start from 50 to 51, he say, anyway, Babylon, you will be judged. ஆனால் எரேமியா 51ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது எப்படி காரியம் எப்படியா இருந்தாலும் கூட பாபிலோனும் நியாயம் தீர்க்கப்படும் என்று அங்கு தேவன் சொல்லுகிறார். How God raised up the media. எப்படி பாபிலோனை நியாயம் தீர்க்கிறார் என்றால் மீதியர்களை எழுப்புவது நிமித்தம் பாபிலோனர்களை நியாயம் தீர்க்கிறார். So we have touched about the media. Now let's do some summary of this prophecy of Elam. மேதியர்களை குறித்து பார்த்தோம். இப்போது ஏலாமை குறித்து சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசனத்தின் காரியங்களை குறித்து சுருக்கமாக நாம் இப்போது பார்க்கலாம். You see, in Isaiah 11:11 says something. ஏசாயா 11:11 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. And I already mentioned that God will extend his hands a second time to recover the remnants of his remains people and from many places, including Elam. நான் ஏற்கனவே சொன்னபடி மீதியானவர்களை மீட்டுக் கொள்ள திரும்ப 2ஆம் விஷயம் தமது கரத்தை நீட்டி என்று சொல்லப்பட்டிருக்கும் போது அந்த இடத்துல அந்த ஏலாம் என்ற காரியத்தையும் அதை குறித்தும் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. It can interpret it as the Jew has scattered or diaspora to all these places. யூதர்கள் இங்கு சொல்லப்பட்டதான எல்லா இடத்திற்கும் அவர்கள் சிதறடிக்கப்பட்டு போனார்கள். It can be explained something for the fortune of Elam itself. அது இந்த ஏலாம் தேசத்திற்கு ஒரு வாய்க்கத்தக்கதான காரியத்தை உண்டாக்கத்தக்க விதத்திலும் இப்படி நடந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. See, actually, if you look carefully, the prophecy is happening right now, today, in these seasons, is very much on Jeremiah chapter 49. தற்காலத்தில் இப்போது நடந்து கொண்டிருக்கிறதான இந்த சம்பவம் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 49வது அதிகாரத்திலே சொல்லப்பட்ட அந்த காரியங்கள் தான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. A biblical prophecy for Iran or Elam, it is so-called is to be scattered, but later will be restored. அதாவது இந்த ஏலாம் குறித்தும் இந்த ஈரானை குறித்து சொல்லப்படுகிறதான தீர்க்க தரிசனங்கள் அவர்கள் சிதறடிக்கப்படுவார்கள், மறுபடியும் கூட்டி சேர்க்கப்படுவார்கள். Let's read from the scripture. இதை நாம் வேதத்தின் வசனத்தின் அடிப்படையில் இருந்து நாம் வாசிக்க கேட்கலாம்.
It says in Jeremiah 49, verse 33 to 35. We're going to read under 39. And here says, the word of the Lord that came to Jeremiah the prophet concerning Elam in the beginning of the reign of Zedekiah, king of Judah. Thus says the Lord of hosts, behold, I'll break the bow of Elam and the mainstay of their might. எரேமியா 49வது அதிகாரம் 34, 35 வசனங்கள். யூதா ராஜாவாகிய சிதேக்கியாவினுடைய ராஜ்யத்தின் துவக்கத்திலே ஏலாமுக்கு விரோதமாக எரேமியா என்னும் தீர்க்கதரிசிக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ஏலாமின் வில் என்னும் அவர்களுடைய பிரதான வல்லமை முறித்து போட்டு. And 36 says that I will bring upon Elam the four wings from the four quarters of heaven, and I will scatter them to all those wings, and there shall be no nations to which those driven out of Elam shall not come. 36வது வசனம். வானத்தின் 4 திசைகளிலும் இருந்து 4 காற்றுகளை ஏலாமின் மேல் வரப்பண்ணி அவர்கள் இந்த எல்லா திசைகளிலும் சிதறடிப்பேன். ஏலாம் தேசத்திலிருந்து துரத்துண்டவர்கள் சகல ஜாதிகளிலும் சிதறப்படுவார்கள். You see, here says that God going to bring the wing from the four quarters of heaven, from all four corners. All the wing will come and scattered all the people from Elam, Iran, and they will run away until everywhere, every nations you're going to find the refugee from Elam or Iran. அது வானத்தின் 4 திசைகளிலும் இருந்து 4 காற்றுகளை ஏலாமின் மேல் வர பண்ணுவேன். அதாவது ஈரான் மேல வர பண்ணுவேன். அவர்கள் எல்லா தேசங்களிலும் சிதறடிக்கப்படுவார்கள். எல்லா தேசங்களிலும் அகதிகளாய் அவர்கள் இருப்பார்கள் என்பதாக இந்த வசனத்தின் அடிப்படையில பார்க்கிறோம். And then the next one in verse 37, and I will terrify Elam before their enemies, and therefore, and before those who seek their life. I'll bring disasters upon them, and my fierce anger, declares the Lord, and I will send the sword after them until I have consumed them. 37வது வசனம் எப்படியாக சொல்லுகிறது, நான் ஏலாமியர்களை அவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாகவும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களுக்கு முன்பாகவும் கலங்க பண்ணி என் கோபத்தின் உக்கிரமாகி தீங்கை அவர்கள் மேல் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்களை நிர்மூலமாக்க மட்டும் பட்டயத்தை அவர்களுக்கு பின்னாக அனுப்பி. And see, here God says that they will be terrified. They will be they will see fierce angers from the Lord. அதாவது தேவனுடைய கோபாக்கினை அவர்கள் கலங்க பண்ணும் என்று அப்படியாக இந்த வசனம் சொல்லப்படுகிறது. And I will explain why. Then 38 and 39 verses, and here says that I will set my throne in Elam and destroy the king and officials, and declares the Lord. But in the later days, in the nearly end times, the end of the year and end of the ages, and I'll restore the fortune of the captives of Elam, declares the Lord. 38, 39 வசனங்களில் அதற்கான விளக்க உரைகளும் இப்படியாக சொல்லுகிறது, என் சிங்காசனத்தை ஏலாமிலே வைத்து அங்கிருந்து ராஜாவையும் பிரபுக்களையும் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் கடைசி நாட்களிலே நான் ஏலாமின் சிலையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Why should God set his throne in Elam? And why he needs to destroy the king and officials? ஏன் அந்த ராஜ்யத்தை அழித்து போட்ட பிறகு மறுபடியும் என் சிங்காசனத்தை ஏலாமிலே நான் அங்கே ஸ்தாபனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். As we worship God, as we praise the Lord, we surrender our nations to the Lord. The Lord bless our nation. The throne of God is in our nation. நம்முடைய தேசங்களை அவருடைய ஆளுகைக்கும் அவருடைய கீழ்ப்படுதலுக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கும் போது தேவன் நம்முடைய தேசத்தை Why God want to set his throne in the same land and the same time he destroy the kings and the officials? I couldn't hear you, Pastor Daniel.
Sorry. Okay, sorry, I'm back. எஸ் பாஸ்டர். Yeah, my line மறுபடியும் just ஏன் எஸ் பாஸ்டர் ப்ளீஸ் கன்டின்யூ பாஸ்டர். okay. Where did I stop? Because I don't know where you the last part. Because God established Elam again in the same country. Oh, okay, okay. And Okay. let's continue. I'll edit this part. Okay. Why should God set up his throne in Elam at the same time destroys their kings and official? அந்த ஏலாமில் இருந்த ராஜாக்களையும் அதிகாரிகளையும் அவர் அழித்து போட்ட பிறகு மறுபடியும் தம்முடைய சிங்காசனத்தை தேவன் ஏன் ஏலாமிலே ஸ்தாபிக்க வேண்டும் என்றால், If we worship God, we praise him, we honor him, it's not supposed he bless our nation, bless our king. நாம அவரை துதித்து ஆராதித்து பாடும்போது கண்டிப்பாகவே தேவன் நம்முடைய ராஜ்யத்தையும் ராஜாக்களையும் ஜனங்களையும் அவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார் அல்லவா? There's only reason is because the king of Elam and the official of Elam, they come against the Lord of hosts. ஏனென்றால் அந்த ஏலாமின் அந்த ராஜாக்களும் அதிகாரிகளும் மறுபடியும் தேவசேனைக்கு நேராக அவர்கள் திரும்பி வரும்போது இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறதா இருக்கிறது. Yet again, the people of Elam, they worship the Lord, they praise the Lord, they trust in the Lord, they pray to God, and God show mercy. He removed the evil ruler. ஆகவே இந்த ஜனங்கள் மறுபடியும் தேவனண்டையிலே வந்து பணிந்து குழுந்து முழங்கால் படியிட்டு அவரை ஆராதிக்கும் போது மனம் திரும்பும் போது அந்த தீமையான ஆளுநர்களை ஆளுகை செய்கிறவர்களை அங்கிருந்து அகற்றிப்பட்டு மறுபடியும் அவர்களுக்கு அந்த சிறையிருப்பை திருப்புகிறவராக இருக்கிறார். And let's continue. Then another prophecy, very key when it happens in Elam, it is a prophecy, Daniel chapter 8. தானியேல் 8ஆம் அதிகாரத்திலே மறுபடியும் இந்த ஈலாமை குறித்த அந்த தீர்க்க தரிசனத்தின் காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். It is a prophetic visions of the empire. அந்த பேரரசிலே காணப்படுகிறதான அந்த ராஜ்யத்தின் காரியங்களை குறித்ததான தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. In the prophecy, there's a ram who has two horns symbolizing Medio Persia, and the one who is higher, stronger is Persia. அந்த தரிசனத்திலே ஒரு ஆட்டுக்கடாவை, செம்மறி ஆட்டுக்கடாவை பார்க்கிறோம். அதிலே மேதிய பெர்ஷியாவை குறிக்கிறது. அதில் ஒன்று உயர்ந்ததாகவும், ஒன்று குறைவுள்ளதாகவும் காணப்படுகிறது. 2 கொம்புகள் அங்கு சொல்லப்படுகிறது. Then a goat symbolized Greece came and defeat the ram. இங்கு 2வதாக ஒரு வெள்ளாட்டு கடாவை பற்றி சொல்லப்படுகிறது. அது கிரேக்க நாட்டுக்கு உதாரணமாக காணப்படுகிறது. அது அதை மேற்கொள்ளுகிறதா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And then a small horn or little horn later arises and this desecrated the sanctuary. அதற்கு பின்பு ஒரு சிறிய கொம்பு ஒன்று எழும்பி பரிசுத்த ஸ்தலத்தை அவமதிக்கிறதாக அந்த தரிசனத்தில் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. Because this little horn is the Antichrist is going to defile the sanctuary of God. அதாவது இந்த சிறிய கொம்பு என்பது அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவியாக சொல்லப்பட்டு தேவனுடைய காரியங்களை அதை அழித்து போடுகிறதற்கு வருகிறதை போல அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. The struggle between this ram, the Media Persia, and goats foreshadow the change of the empire, the kingdom who is holding of the whole international affair. அதாவது இந்த ஆட்டுக்கடா என்று சொல்லப்படுகிறதான மேதிய பெர்ஷியா மற்றும் இந்த வெள்ளாட்டுக்கடா இந்த கிரேக்க நாட்டை குறிக்கிறது. இதற்கு இடையேயான போராட்டம் ஏகாதிபதிய மேலாதிக்கத்தின் மாற்றத்தை முன்னறிவிக்கிறது. And this little horn represents the Antichrist in the last day. இந்த கடைசி நாட்களிலே இந்த சிறிய கொம்பானது அந்தி கிறிஸ்துவை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. And you will think why I share this part. ஒருவேளை நீங்க யோசிக்கலாம் இந்த காரியத்தை ஏன் இப்போது சொல்ல வேண்டும் என்று. You must understand Middle Persia or today's Iran in the spiritual and the political position is an arena of the spiritual and political conflict. அதாவது இந்த மேதியா பெர்ஷியா என்கிறதான ஈரான் என்கிற இந்த தேசமானது ஆன்மீக மற்றும் அரசியல் மேல் ஆதிக்கத்துக்கான ஒரு கட்டமாக இது காணப்படுகிறது.
After Medo-Persia, Greece took over the whole world. அதாவது மீதியா, பெர்ஷியா மற்றும் கிரேக்க நாடுகள் இது மேலோங்கிய தன்மையிலே காணப்படும்போது, And during Greece, and there is an antichrist appear. Is Epiphanes Antiochus the fourth. அதாவது இந்த கிரேக்க நாடு எழும்பின பிறகு அந்த அந்தி கிறிஸ்துவின் வீழ்ச்சி குறித்தும் அந்தி கிறிஸ்துக்கான அந்த காரியங்கள் எழும்புகிறதற்கான அடையாளங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. So we look carefully for today. Anything happens, the fall of Middle Persia of the Iran will follow by a Greece or followed by another kingdom that is going to usher the Antichrist. அதாவது மேதியா, பெர்ஷியா என்கிறதான அந்த ஈரானுடைய வீழ்ச்சிக்கு பிறகு அந்த கிரேக் வரும். அந்த கிரேக்கு னுடைய ஆளுகை வரும்போது, அதன் பின்னாகவே இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி வந்து செயல்படுகிறது பார்க்க போகிறோம். So therefore, look carefully when we are preaching on the end time. Never miss what's going on in Middle Persia. ஆகவே கடைசி காலங்களை குறித்து நாம் பிரசங்கிக்கும் போது இந்த மேதிய பெர்ஷியாவாகிய இந்த தேசத்தின் காரியங்களை கூர்ந்து கவனித்து அந்த சம்பவங்களின் அடிப்படையிலே நம்முடைய பிரசங்கங்கள் காணப்பட வேண்டும். So I have covered mostly the prophecy that regarding Persia, Media, and Elam. ஏலாம், மேதியா, பெர்ஷியா என்கிறதான இந்த தேசத்தின் தீர்க்க தரிசனங்களுக்கான காரியங்களை சுருக்கமாக இப்போது நாம் பார்த்தோம். And now I want to talk about today's the history of military conflict between Iran and Israel. இப்போது ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே நடக்கிறதான அந்த இராணுவ மோதலின் வரலாற்று பின்னணியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். At first, we must understand the military conflict between Iran and Israel has never escalated to a direct full-scale war until today. தற்காலத்தின் கூற்றின்படி இன்றைய நாள் வரைக்கும் ஈரான் மற்றும் இஸ்ரேல் தேசத்திற்கான இந்த இராணுவ யுத்தமானது ஒரு நேரடி யுத்தமாக இது காணப்படாமல் மறைமுகமாகவே இந்த தாக்குதல் நடைபெற்று கொண்டிருந்தது. Let's start with the story. The early days before 1979, Iran was the first Muslim majority nations who recognized Israel as a nation. அதாவது 1979 ஆண்டுக்கு முன்பாக இந்த இஸ்லாமிய தேசமாகிய அந்த ஈரான் தேசத்திலே ஒரு புரட்சி உண்டானது. அப்போது இந்த ஈரான் தேசமானது இஸ்ரேல் தேசத்தோடு ஒரு நட்புறவை கொண்ட ஒரு நாடாக தான் காணப்பட்டது. The king of Iran or the Shah has good relationship with Israel before the Islamic revolutions in 1979. 1979 ஆண்டுக்கு முன்பு, அதாவது இஸ்லாமிய புரட்சி ஈரானில் ஏற்படுவதற்கு முன்பாக ஷா என்று சொல்லப்படுகிறதான அந்த அதிபர் ஆனவர் இவர் நல்ல ஒரு ஒருங்கிணைந்த அன்பின் ஐக்கியத்தோடு இஸ்ரேலியோடு கூட இருந்தார். Then after 1979 the hostility began. 1979 ஆண்டுக்கு பிறகுதான் இந்த விரோதமான பகைமை உணர்ச்சி எழுப்பப்பட்டது. And after the Islamic revolutions, Iran cut ties with Israel and declared that they want to see the destruction of the Jewish states of Israel. எப்போது இந்த 1979க்கு பிறகு இந்த இஸ்லாமிய புரட்சி ஏற்பட்டதோ அப்போதிலிருந்து அவர்கள் யூதர்களுக்கு விரோதமாகவும் இஸ்ரேல் தேசத்தை அழித்து போட வேண்டும் என்ற அந்த கண்ணோட்டத்தை உடையவர்களாய் காணப்பட்டார்கள். அந்த காலகட்டத்தில் இருந்து ஈரானோடு இருந்த அந்த நட்புறவானது இஸ்ரேலிடமிருந்து துண்டிக்கப்பட்டது. From a close friend of Israel now becomes the main enemy of Israel. ஒரு காலகட்டத்தில் ஈரானும் இஸ்ரேலும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தவர்கள் தற்காலத்தில் இப்போது எதிரிகளாக மாறிவிட்டார்கள். And he start to support anti-Israel groups, give them military support, and some of those are like in Lebanon is Hezbollah, and later on in Gaza it is Hamas.
இதன் பிறகு ஈரான் தேசம் என்ன செய்தது என்றால் இஸ்ரேல் தேசத்திற்கு விரோதமாக இருக்கிறதான இந்த இயக்கங்கள் ஆகிய ஹெஸ்புல்லா அமாஸ் என்கிறதான இயக்கங்களுக்கு அவர்களுடைய சிபார்சுகளையும் உதவிகளையும் செய்ய ஆரம்பித்தார்கள். ஏனென்றால் இவர்கள் வாயிலாக இஸ்ரவேலரை அழித்து போட வேண்டும் என்பதற்காக. We call it this a war through their proxy. ஏனென்றால் இதன் வாயிலாக அந்த வாக்குரிமை பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்டு இப்படிப்பட்டதான போர்க்காரியங்களை இஸ்ரவேல் மேலே தொடுத்தார்கள். 1982 starts the war between the Lebanon and the rise of Hezbollah. 1982 ஆண்டிலிருந்து லெபனானில் அந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது. ஏனென்றால் ஹிஸ்புல்லா என்கிறதான அந்த இயக்கத்தின் வாயிலாக யுத்தங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. While Israel invaded Lebanon to expel PLO, the Palestine Liberation Organization, which is a terror groups, அந்த காலகட்டத்தில் இஸ்ரேல் தேசமானது இந்த பாலஸ்தீனிய புரட்சி கழகம் என்று சொல்லப்படுகிறதான அவர்களுடைய கிரியைகளை அழித்து போட்டார்கள். and Hezbollah was emerged through the Shia military backed by this Iran's Islamic Revolutionary Guard Corps. அதன் பிறகு இந்த ஷியா இயக்கத்தின் இந்த இஸ்லாமியர்களுடைய அந்த பின்னணியத்தின் உதவிகளோடு கூட ஹிஸ்புல்லா என்கிறதான இந்த இயக்கமானது இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட் காப்ஸ் என்று சொல்லப்படுகிறதான இந்த இயக்கத்தின் வாயிலாக ஹிஸ்புல்லாவுக்கு அவர்கள் உதவி செய்து இஸ்ரேலை தாக்கினார்கள். Then in 2006, Lebanon's war happens again because Israel need to fought with this Hezbollah. ஆகவே 2006 இந்த லெபனானிலே இந்த ஹெஸ்போலா இயக்கத்திற்கு எதிராக இஸ்ரேல் ஆனது யுத்தம் செய்ய ஆரம்பித்தது. அவர்களுக்கு விரோதமாக யுத்தத்தை ஏற்படுத்தினது. Now Hezbollah has all the rockets and missile and firing hundreds and thousands of missiles or rockets into the northern part of Israel. ஆகவே ஈரானுடைய உதவியின்படி இந்த ஹிஸ்புல்லா தீவிரவாத இயக்கத்தினர் எல்லா விதமான ஏவுகளையும் ராக்கெட்டுகளையும் இப்படியாக இஸ்ரேல் தேசத்திலே அந்த வடக்கு பகுதியிலே இருந்த தேசங்களின் மேலே தாக்கி பெரிய அழிவை ஏற்படுத்தினார்கள். Imagine from 2006 until 2025, nearly 19 years, your neighboring people sending rockets day by day. 2006 2025 வரைக்கும் சுமார் 18-19 ஆண்டுகளுக்குள்ளாக அண்டை நாடுகளின் உதவிகளோடு கூட இஸ்ரேல் தேசத்திற்கு மேலே ஏவுகணையும் ராக்கெட்டுகளையும் அனுப்பி தொடர்ச்சியாக தாக்குதலை ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள். No nations will tolerate if any of the nations receive one single rocket from the neighboring country. பாருங்க, எந்த ஒரு தேசமும் மற்ற அண்டை நாடுகளில் இருந்து ஒரு ராக்கெட் தாக்குதல் வந்தாலும் கூட அவர்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள். Then number 5, very key things, Iran want to have this nuclear weapons. அடுத்தபடியாக 5வது காரியத்தை பார்க்கும்போது ஈரான் தேசமானது இந்த அணு ஆயுதத்தை கையகப்படுத்தி அதன் வாயிலாக தாக்குதலை ஏற்படுத்த வேண்டும் என்று அதை வைத்தவர்களாய் காணப்பட்டார்கள். When Iran has nuclear facilities and to make nuclear weapons, it will be the end of Israel. So therefore, Israel have a cyber attack against them and also assassinated Iranians nuclear scientists. ஆகவே இந்த அணு ஏவுகணையின் மூலமாக ஈரான் இஸ்ரேலை தாக்கினால் இஸ்ரேல் தேசமே இல்லாமல் அழிக்கப்பட்டு போய்விடும். இதன் காரணத்தின் அடிப்படையாக இதை தடுத்து நிறுத்தும்படியாக இஸ்ரேல் தேசமானது இந்த சைபர் அட்டாக் மற்றும் ஸ்டக்ஸ்நெட் என்று சொல்லப்பட்டுகிறதான அப்படிப்பட்ட விதத்திலே தாக்குதலை ஏற்படுத்தி அமெரிக்க ஐக்கிய தேசத்தின் உதவியோடு கூட அவர்களை எதிர்த்து தாக்குதல் நடத்தினார்கள். In all the Hezbollah in Lebanon have their stocks of rockets and weapons, and then the civil war happens in Syria because the Iran has supported Bashar al-Assad, and this government so that become a corridor to supply all the rockets, all the military arms to Hezbollah.
ஹிஸ்புல்லா மற்றும் ஹமாஸ் இயக்கங்களின் வாயிலாக இஸ்ரேலுக்கு தாக்குதல் உண்டான போதிலும், இந்த சீரியாவில் இருந்து இந்த பஷார் அல் அசாத் என்கிறதான அந்த குழுவினர்கள் சீரியர்களுக்கு உதவி செய்து அந்த இராணுவ தளவாடங்களையும் இராணுவ காரியங்களையும் அவர்களுக்கு கொடுத்து, இப்படியாக இந்த ஹிஸ்புல்லா லெபனானில் இருந்த ஹிஸ்புல்லா இயக்கத்தின் வாயிலாக இஸ்ரேலுக்கு தாக்குதலை ஏற்படுத்தி கொண்டே இருந்தார்கள். Syria is the old ancient enemy of a kingdom of Solomon, of David and Solomon, and it is still the enemy until today. சாலமோன் நாட்களிலே இந்த சீரியர்கள் இந்த ஒரு யூதர்களுக்கு எதிராக இருந்தார்கள். இன்றைய காலகட்டத்திலும் கூட இந்த சீரியா தேசத்தினர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதிரிகளாக தான் கிரியை செய்து கொண்டு தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். The head of Autopus, it is the Iran, but all his hands reaches Israel through the proxy like Hezbollah, Hamas, and Houthis. இப்படியாக இந்த ஈரான் தேசமானது ஹிஸ்புல்லா, ஹமாஸ் தீவிரவாதிகள் மூலமாகவும் சைபர் அட்டாக் மூலமாகவும் இந்த சன்டெக்ஸ் என்று சொல்லப்படுகிறதான இந்த தாக்குதலின் வாயிலாக தொடர்ச்சியாக இஸ்ரேலின் மேலே தாக்குதலை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டேதான் இருந்தார்கள். And underneath is ongoing cyber warfare between two nations, Israel and Iran. They attacks their nuclear facility, and Iran attacks their financial institution like banking and also water system, because you are living in near desert. Water is everything. அதாவது ஈரான் தேசமானது என்ன செய்தது என்றால், இந்த இஸ்ரேல் தேசத்திற்கு ஆதாரமாய் காணப்படுகிறதான இந்த வங்கி கணக்குகளின் முடக்கும்படி வங்கிகளின் மேலும் நீர் ஆதாரங்களின் மேலும் தாக்குதலை ஏற்படுத்தினார்கள். ஆனால் இஸ்ரேல் மாறாக அந்த அணுகுண்டு தாக்குதல்கள் வராதபடி தடுக்கும்படி, அணு ஆயுதங்களை நிராகரிக்கும்படி அணு ஆயுதங்களுக்கு விரோதமான தாக்குதலை இஸ்ரேல் ஏற்படுத்தினது. And the escalations happens all to the top is recently last year, because Israeli have an airstrike to hit on these Iranians uh, consulate in Damascus, because they want to kill the tops IRGC, the Islamic Revolutionary Guards Corps commanders. அதாவது இந்த யுத்தங்களின் உச்சகட்டமானது ஏப்ரல் 2024 இஸ்ரேல் தேசத்தின் அந்த வான்வழி தாக்குதல் மூலமாக ஈரானின் அதிபராயிருந்த அந்த தலைவரின் மேலே தாக்குதல் நடத்தி தமஸ்கில் இருக்கிற அந்த சீரியாவில் இருக்கிற அந்த ஐஆர்ஜிசி என்கிறதான அந்த குழுவினரின் இயக்க தலைவரை கொல்லும்படிக்கான தாக்குதல் உச்சகட்டத்திலே ஏப்ரல் 1, 2024 இஸ்ரேல் மூலமாக ஏற்படுத்தப்பட்டது. We must understand Iran's the Iranians commanders fly to Syria, to the Damascus, giving training and instructions to the Hezbollah's military. ஆகவே இந்த ஈரான் தேசத்தவர்கள் என்ன செய்தார்கள், தமஸ்குக்கும் சீரியாவுக்கும் கடந்து போய் அங்க இருக்கிறதான தீவிரவாத இயக்கங்களான ஹிஸ்புல்லா மற்றும் மற்ற குழுவினர்களுக்கு பயிற்சிகளை கொடுத்து இதன் வாயிலாக இஸ்ரேல் தேசத்தை தாக்கும்படிக்கான பயிற்சிகளை கொடுத்து வந்தார்கள். And last year April is the first time Iran launched a direct large scale missile and drone attack on Israel. ஆகவே ஏப்ரல் 1 2024 முதன்முறையாக ஈரான் தேசமானது நேரடியாக இஸ்ரேலை அந்த ட்ரோன் மூலமாக அந்த தாக்குதலை இஸ்ரேல் தேசத்திற்கு விரோதமாக நேராக ஏற்படுத்தினது. Nevertheless, Iran say this is just a response to your attack. So I'm not going full scale war with you. We just make a response because they are also afraid. This situation has become a full scale war. ஆகவே ஈரான் தேசத்தவர்களும் பயந்தபடினாலே இது முழுமையான போருக்கு யுத்தத்துக்கு ஒரு காரியமாக அல்ல, நீங்கள் எங்களை தாக்கியதற்கு அடையாளமாக இந்த தாக்குதலை ஏற்படுத்துகிறோம் என்று சொல்லி இந்த தாக்குதலை இஸ்ரேலுக்கு விரோதமாக அவர்கள் ஈரானியர்கள் செய்தார்கள். But actually we know the tension is still going on. The Israel since 2023, Hamas has invaded Israel, the southern part of Israel, and they have been taken out from Gaza. 2023 அந்த காசா பகுதியிலே இந்த ஹமாஸ் தீவிரவாத இயக்கங்களுடைய தாக்குதல் இஸ்ரேல் தேசத்தின் தென்கிழக்கு பகுதியிலே அவர்கள் தாக்குதலை ஏற்படுத்தி அநேகரை அவர்களுக்கு மறிக்கும்படி செய்தார்கள்.
Then later on, they take on Hezbollah. Still remember the radio and walkie-talkie all are exploded. All the general were killed, and all their top people, commanders were killed. The Hezbollah has lost everything. அதன் பிறகு ஹிஸ்புல்லாவிலே இந்த வாக்கி டாக்கி மூலமாக ஏற்படுத்தப்பட்ட அந்த யுத்தத்தில, அந்த தாக்குதலில அவர்களுடைய உயர் அதிகாரிகள், அந்த இராணுவ அதிகாரிகள் அநேகர் இப்படியாக மரித்த உயிரிழப்பு ஏற்பட்டது இஸ்ரவேலினுடைய தாக்குதலின் வாயிலாக. The Houthis in Yemen was struck by the United States. Pardon, Pastor? The Houthis in Yemen was struck by United States as well. அந்த ஏமன் தேசத்தில் இருக்கிற இந்த ஓட்டிச்சானது இந்த அமெரிக்கா ஐக்கிய தேசத்தின் மூலமான உண்டான தாக்குதலினால் அழிக்கப்பட்டது. Now the last one, it happens last Friday. Now it's already 1 week. You know, the Israel launched Operation Rising Lion. அதாவது கடைசியான தாக்குதல் எப்போது நடந்தது என்றால், ஒரு வாரத்துக்கு முன்பாக அங்கு நடந்தது. இந்த எழும்புகிற சிங்கம் என்கிறதான அந்த ஆபரேஷன் மூலமாக பெரிய தாக்குதலை அங்கு இஸ்ரேலானது ஏற்படுத்தினது. And they fire on the nuclear facilities, the missile factory, the militaries, the commanders, because they claim they are advancing nuclear weapons development. ஈரான் தேசமானது இந்த அணுகுண்டு வைத்து தாக்குதலை நடத்தும் என்கிறதான அந்த சந்தேகத்தின் அடிப்படையிலே ஈரானியர்களுக்கு விரோதமான அந்த இராணுவ மையத்தின் மேலும், அணுகுண்டுகளின் மேலும், ராக்கெட்டுகளில் அந்த கம்பெனிகளின் மேலும் இஸ்ரேல் தேசமானது தன்னுடைய தாக்குதலை தொடுத்தது. By seeing all this picture, when even last week Israel have a preemptive strike against Iran, by knowing the true picture, you know the true enemy for Israel is Iran. அதாவது இஸ்ரேல் தேசத்துக்கான உண்மையான எதிரி யார் என்று கண்டுபிடித்து பார்க்கும்போது ஈரான் தான். ஏனென்றால் இப்படியான பலவிதமான தாக்குதலை அவர்களுக்கு விரோதமாக அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். Without understanding the true history, we will have compassion to the wrong group of people. அதாவது இந்த வரலாற்றின் பின்னணியத்தை சரியாக நாம் அறிந்து கொள்ளாதபடியினாலே தவறான நபர்களுக்கு நாம் உதவி செய்கிறவர்கள் போல அவர்களுக்கு ஆதரவு அளிக்கிறவர்களாக தான் நாம் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். By the fact of knowing that what Iran tried to do since 1979, the evil regimes of this Kohima, அதாவது 1979ஆம் ஆண்டிலிருந்து இந்த ஈரானுடைய கெட்ட எண்ணம் கொண்டு இஸ்ரேலை எப்படியாக அழித்து போட்டுவிட வேண்டும் என்ற அந்த திட்டத்தின்படி தான் இந்த தாக்குதல்கள் எல்லாம் நடந்து கொண்டிருந்தது. And this you will see these evil regimes actually plotted to destroy or to wipe off Israel from the face of this earth. ஆகவே இந்த பூமியிலிருந்தே இஸ்ரேல் தேசத்தை அழித்து போட்டு விட வேண்டும் என்றதான அந்த இஸ்லாமிய இயக்கத்தின் அடிப்படையின் காரியங்கள் நிமித்தமாக இந்த தாக்குதல்கள் இஸ்ரேல் தேசத்திற்கு விரோதமாக தொடுக்கப்பட்டது. Therefore, you very clear can understand why the bow of Elam need to be broke, why the kings and officials in Elam has to be remove. ஆகவேதான் இந்த ஏலாமின் அழிக்கப்பட வேண்டும் என்பதற்கு இதுவே காரணமாய் காணப்படுகிறது. And then we see that Iran launched a major attacks to respond to Israel's operations. Hundreds of missiles firing against firing against Israel for the last few days, the last 1 week. ஆகவே இஸ்ரேல் ஈரான் தேசத்துக்கு விரோதமாக தாக்குதல் நடத்தினபடியினால அதற்கு பதிலடி கொடுக்கும்படி நூற்றுக்கணக்கான ராக்கெட்டுகளையும் ஏவுகணைகளையும் செலுத்தி ஈரான் தேசத்தினர் மறு தாக்குதலை இஸ்ரேலுக்கு விரோதமாக தொடுத்தார்கள். And the meanings or the origin of the name of the operation of Raising Lions by Reuters says that it took from the book of Numbers 23, chapter 23, verse 24.
அதாவது இந்த ரைசிங் லயன் என்று சொல்லப்படுகிறதான எழும்புகிற சிங்கம் என்கிறதான அந்த தாக்குதலின் அடிப்படைக்கு காரணம் என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 24வது வசனத்தின் அடிப்படையிலே கொண்டதாய் காணப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. This is a prophecy given by Balaam. You know, the Balaam who want to curse Israel, but God turned his curse to a blessing. And here says, behold, a people as a lioness to rise up as a lion to lift itself. It doesn't lie down until he has devoured the prey, and drink the blood of the slain. இந்த தீர்க்க தரிசனமானது பாலாம் மூலமாக கொடுக்கப்பட்டதான ஒரு தீர்க்க தரிசனமாய் காணப்படுகிறது. அதைதான் அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பாலசிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். அது தான் பிடித்த இரையை பட்சித்து எழும்புகிறது. Hallelujah. Can you hear me? Yes, Pastor. Okay. Because suddenly I can't hear you. Can you able to hear me, Okay. Pastor? Okay, let's carry on. Then perhaps there are something more than just that scripture, Israel as a lion, but it also has to do with the destiny of Iran. அதாவது இஸ்ரேல் தேசமானது அந்த எழும்புகிற சிங்கம் போல காரியங்களை நடப்பித்தாலும் இந்த ஈரானுடைய அந்த தேசத்தின் முடிவும் அந்த நோக்கமும் இந்த காரியத்தில் இடைப்பட்டதாய் காணப்படுகிறது. You see, before the Islamic revolutions, the above flats is the Pahlavis Irans. It is a lion. It's a lion and a sun. Iran's original flag. It looks like this. அதாவது இந்த இஸ்லாமிய புரட்சி வருவதற்கு முன்பாக ஈரான் தேசிய அந்த தேசிய கொடியினுடைய அந்த கொடியிலே இப்படியாக சூரியன் எழுப்புகிறதை போலும் அங்கு ஒரு சிங்கத்தின் உருவம் பதிக்கப்பட்டதாய்தான் அந்த உண்மையான அந்த கொடியிலே ஈரான் தேசத்தின் கொடியிலே காணப்பட்டது. But now you see the flag has turned to a sword, and it's become because of this Islamic influence. ஆனால் இப்போதோ அந்த ஈரான் தேசத்தினுடைய கொடியினுடைய அந்த முத்திரையை நாம் பார்க்கும்போது அதில் பட்டயங்கள் வைக்கப்பட்டிருக்கிறதாய் காணப்படுகிறது. ஏனென்றால் அந்த இஸ்லாமிய புரட்சி கழகத்தினருடைய அந்த மத அடிப்படைவாதத்தின் அடிப்படையிலாக இப்படிப்பட்டதான் அந்த பட்டயம் அங்கு அவர்கள் கொடியிலே பொருத்தப்பட்டிருக்கிறது. Is it how many lions is there? We won't know. இன்னும் எத்தனை சிங்கங்கள் இருக்கிறது என்று நமக்கு தெரியவில்லை. But here you realize that in this scripture, lioness and lion, two lions. இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு சிங்கமும் பெண் சிங்கங்களும் என்று அப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. And okay, the last part, I'm going to do it very fast. So, and the last part, I'm going to say that if Elam equals to modern Iran, and what might its prophetic future holds? அதாவது கடைசி பகுதி துரிதமாக நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்த ஏலான் தேசமானது ஒருவேளை நவீன ஈரானுக்கு சமமாக இது கருதப்பட்டால் அந்த தீர்க்க தரிசன எதிர்காலம் என்னவாக இருக்கும்? Then first thing, so we want to know where is Elam. Okay, Elam actually is near the Persian Gulf. அதாவது இப்போது இந்த ஈலான் தேசமானது இந்த உலக வரைபடத்தில் எங்க இருக்கிறது என்று பார்த்தால் ஈரான் தேசத்திற்கு அருகாமையில் தான் இந்த ஏலாம் காணப்படுகிறது. It's near the border of Babylon, and in fact during Persia's times, there's the Babylon and all this place has become a new empire of Iran, of Persia. Sorry. ஆகவே இது இந்த பர்ஷியா காலத்தில் பார்க்கும்போது பாபிலோன் தேசத்தில் அருகாமையில் இருந்த எல்லா கட்டமைப்புகளையும் சேர்த்து பார்க்கும்போது இது ஈரான் தேசத்தின் அருகாமையிலும் அந்த பாபிலோனுக்கு பர்ஷியாவிலும் அருகாமையில் இருக்கிற ஒரு தேசம்தான் இந்த ஏலாம் தேசமானது. And this place has become part of Persia. ஆகவே இது பெர்சியா தேசத்தை சார்ந்த ஒரு பூலக வரைபடத்தின் அடிப்படையில் அதற்கு சம்பந்தப்பட்ட இடமாய் காணப்படுகிறது. So concerning the prophecy for Elam, there are few keys. They are altogether 3 keys. அதாவது ஈலாம் தேசத்தை குறித்து தீர்க்க தரிசனத்தை பார்க்கும்போது 3 முக்கிய திறவுகோல் வாக்கியங்கள் சொல்லப்படுகிறது. You may read it later
in this Jeremiah, which I already read for you. உங்களுக்கு ஏற்கனவே வாசிக்கப்பட்ட இந்த எரேமியா 49வது அதிகாரத்தில் அதற்கான விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் வாசித்து பார்த்து கொள்ளலாம். Yeah, altogether three. First, God is going to break the bowl of Elam. அந்த முதலாவது அந்த ஏழாம் தேசத்தின் அந்த காரியங்கள் நுகத்தடிகளை ஆண்டவர் முறித்து போட போகிறார். And the main strain of their mind. அவர்களுடைய அந்த பராக்கிரமத்தை அங்கு முறித்து போட போகிறார். Today, bowl can describe as missile. அதாவது இன்றைய தினத்தில் அங்கு அந்த சொல்லப்படுகிற நுகத்தடிகள் எதுவென்றால் இந்த ஏவுகணை தாக்குதல்கள், ஏவுகணைகளையும் அந்த ராக்கெட்டுகளையும் குறிக்கிறது. And second, I will scatter them to all those wings, all those four corners. அவர்களை எல்லா இடத்திலும் நான் சிதறடிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. But later on, God say, I want to restore the captivities of the Elam. அதன் பிறகு இந்த ஏழாமின் சிறையிருப்பை நான் மீட்டெடுப்பேன் என்று வேதவசனம் சொல்கிறது. You see, the prophecy considered to be a eschatological, meaning the end time. அதாவது இந்த தீர்க்க தரிசனமானது வருகிறதான கடைசி காலத்திற்கு சம்பந்தப்பட்ட தீர்க்க தரிசனங்களுக்கு ஒப்பனையாக காணப்படுகிறது. So when we look at Elam, what's going to happen in Elam? We don't only just focus on Israel, but what is happened in Elam is something before what's going to happen to Israel. அதாவது ஈலாம் தேசத்தில் நடக்கிற காரியங்களை நாம் பார்க்கும்போது அது இஸ்ரேலுக்கு சம்பந்தப்பட்டதா ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்று மாத்திரமல்ல, அதற்கு அப்பாற்பட்ட விதத்திலே ஏதோ ஒரு காரியங்கள் அதன் வாயிலாக நடக்கப்படுகிறதை நாம் பார்க்க போகிறோம். So the possible scenarios within the scope of prophecy, first one. தீர்க்க தரிசனத்தின் எல்லைக்குள்ளாக சாத்தியமான இந்த காட்சிகள் சாட்சிகள் என்னவென்றால், முதலாவது Elam or Iran will be struck by God, and with its military might or military strength, the bow to be broken. அது ஏலாம் என்று சொல்லப்படுகிறதான இந்த ஈரானானது தேவனாலே தாக்கப்படும். அதன் இராணுவ வலிமை, அந்த வில் என்று சொல்லப்படுகிறதான ஏவுகணைகள், மற்ற காரியங்கள் எல்லாம் முறிக்கப்படும். I have explained to you why, what give God reason to struck Iran or Elam, because his long time since the revolution, the Islamic resolutions, they have hostility. They even vow to destroy Israel, wipe off Israel from the face of the earth. ஏனென்றால் இந்த ஏலாம் என்று சொல்கிற ஈரானானது நெடுங்காலமாக ஒரு பகைமை உணர்ச்சியை இஸ்ரேல் மேலே கொண்டு எப்படியாகிலும் பூமியில் இருந்து இஸ்ரேலின் பேரை அழித்து போட்டு விட வேண்டும் என்று எத்தனைக்கிறபடினால தேவன் அதை முறித்து போடுகிறவராக இருக்கிறார். Hatred is driven by Satan to remove the people of God, to prove that God cannot keep his promise. அதாவது தேவன் தம்முடைய வாக்கு தத்தங்களை தம்முடைய ஜனங்களின் வாயிலாக நிறைவேற்றக்கூடாதபடிக்கு பிசாசானவன் இந்த ஈரான் மூலமாக இப்படியாக இவர்களை அழித்து போட வேண்டும், தேவனுடைய வாக்கு தத்தத்தை தடைப்பட வேண்டும் என்பதற்காக இப்படி கிரியை செய்து கொண்டு வருகிறான். Iran has inherited the same spirit of Haman in the kingdom of Persia. அதாவது பெர்சியாவை அரசாண்ட அந்த ராஜ்யத்தில் இருந்த அந்த ஆமானின் ஆவியை உடையதான ஆவியை கொண்டதுதான் இந்த ஈரான் தேசமானது. By nature, the kingdom of Persia is for Israel, is have good relationship with Israel. அதாவது இயற்கையாக நாம் பார்க்கும்போது பெர்சியா தேசமானது இஸ்ரவேலோடு கூட ஒரு நட்புறவை கொண்ட ஒரு நாடாக தான் காணப்பட்டது. They released the Jew back to their homeland. They support financially for the building of the temple and their wall. ஆதி நாட்களிலே நாம் பார்க்கும்போது அந்த யூதா இஸ்ரேல் தேசத்தின் பட்டணங்களை கட்டும்படிக்கும், ஆலயத்தை கட்டும்படிக்கும், மதிர் சுவர்களை கட்டும்படிக்கும் இந்த பெர்சியா தேசமானது இஸ்ரவேலருக்கு உதவி செய்தது. But here comes these Hamans who plot something to destroy the people of Jew. ஆனால் இந்த ஆமான் இந்த யூத ஜனங்களுக்கு விரோதமாக சதி ஆலோசனை உண்டு பண்ணி அவர்களை அழித்து போட வேண்டும் என்று வாஞ்சித்தான். You see, my friends wrote something that says that last 2 days, it is the month of C1. Let me see.
It's on the it is the the 20 the sorry it is the 23 the 23rd of C1. It is the same day, the 20 book of based on the book of Esther chapter 8 verse 9. On the very day, the 23rd day of the month of C1, Mordecai sent out letters. Yesterday, on the Thursday itself, it is the very day, uh, the very day, on the Wednesday, it is a very day that the Mordecai has sent a letter to get the people to defend themselves. அதாவது எஸ்தர் 8:9 வசனத்திலே நாம் இதை பார்க்கிறோம். என்னுடைய நண்பர்கள் இதை குறித்து ஒரு சில காரியங்களை எனக்கு அனுப்பினார்கள். அந்த கடந்த மாதத்தின் அந்த 23ஆம் தேதிக்கு ஒப்பனையாகிய மொர்தெகாயையும் யூத ஜனங்களை அழித்து போட வேண்டும் என்று எந்த கட்டளை பிறந்ததோ, அதே போல இந்த சீவான் மாதத்திலே நடந்த அந்த காலகட்டத்திற்கு ஏற்றாற் போல இந்த காலகட்டத்திலும் இந்த தாக்குதல் ஆனது இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக தடுக்கப்பட்டிருக்கிறது. I want to believe one thing, that the spirit of Haman is in Persia or in Iran will be totally defeated. ஆகவே ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நீ பெர்சியாவிலும் ஈரான் தேசத்திலும் ஆமானுடைய ஆவியை கொண்டு கிரீச்சுகிறதான அந்த ஆவி கண்டிப்பாகவே அது அழிக்கப்பட்டு போகும். And second things, and therefore we was able to understand Iran will face a divine judgment. இரண்டாவதாக அந்த தீர்க்கதரிசியில பார்க்கும்போது ஈரான் தேசமானது இந்த தேவனுடைய தெய்வீக நியாய தீர்ப்பை அது எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கும். We pray that the evil regime will totally collapse. We pray all the nuclear ambitions and the anti-Israel actions will totally be destroyed. ஆகவே நாம் இதற்காக ஜெபிக்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். இஸ்ரவேலுக்கு விரோதமாய் தொடுக்கப்படுகிற அணு ஆயுத தாக்குதல்கள், புரட்சிகள், மற்ற விதமான நாச வேலைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு தடுத்து நிறுத்தப்பட்டு எதிரிகளுடைய சதி சூழ்ச்சிகள் அழிக்கப்படும்படிக்கு நாம் ஜெபிக்க வேண்டும். And the second thing, the possible scenario within the scope of prophecy is the Elamites or the Iranians will be scattered among the nations as exile. தீர்க்க தரிசனத்தின் எல்லைக்குள் சாத்தியமான காட்சிகள் என்று பார்க்கும்போது அதில் இரண்டாவது காரியம் என்னவென்றால், இந்த ஏலாமிய நாடுகள், ஈரான் நாட்டவர்கள் நாடு கடத்தப்படுவார்கள், எல்லா நாடுகளுக்கும் சிதறடிக்கப்படுவார்கள். You see, actually it happens. The Iranians were gripped with fears or flee from the capitals as the conflict with Israel escalates. இது ஏற்கனவே இது நடந்து விட்டது. ஏனென்றால் ஈரானியர்களுக்கு பயம் பிடித்தது நிமித்தமாக இஸ்ரேல் தேசத்துடன் உண்டான அந்த மோதல் தீவிரமடைந்த காரணத்து நிமித்தம் அநேக ஈரானியர்கள் தங்கள் தலைநகரை விட்டு வெளியேறுகிறதை இந்த புகைப்படங்களை அநேக இடத்திலே வெளிவந்ததை நாம் பார்க்கிறோம். The best place they can run is like Turkey, Armenia, and other places. அவர்கள் இந்த துருக்கி, ஆர்மேனியா தேசங்களுக்கு கடந்து போகிறவர்களாக, சிதறடிக்கப்பட்டு போகிறவர்களாக காணப்படுகிறார்கள். Of course, they can run into the east to Afghanistan, to Pakistan. I don't think they will want to do that. அவர்கள் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானுக்கு கூட அவர்கள் ஓடி போகலாம், ஆனாலும் அதை செய்ய மாட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். And then the number 3, God promises to restore them in the end, signify a spiritual or national revival. மூன்றாவது இந்த தீர்க்க தரிசனத்தின் காரியங்களில் பார்க்கும்போது ஆவிக்குரிய விதத்திலே ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை குறிக்கும் வகையிலே மறுபடியும் தேவன் அவர்களை மீட்டெடுப்பதாக கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. Today, Iran has the fastest growing church in the world. இந்த உலக அளவிலே எங்கு சபை மிகவும் அதிகமாய் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று நாம் பார்ப்போமானால் அது ஈரான் தேசத்திலே தான் அதிகமான சபை வளர்ச்சி பார்க்கிறோம். Whether are Christians or non-Christian Muslims, they all celebrated the fall of the regime. ஆகவே இந்த இஸ்ரவேல் தாக்குதல் ஏற்படுத்தின போது அங்கு இருந்த கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர் அல்லாதவர்கள், இஸ்லாமியர்கள் எல்லாரும் அதை கொண்டாடினார்கள். ஏனென்றால் அந்த இஸ்லாமிய ஆதிக்கத்தின் காரியங்கள் அழிக்கப்பட்டு போவது நிமித்தம் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து கொண்டாட்டத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். I really pray that the prayer of the people of God in Iran, God will answer them in a supernatural way.
ஆகவே ஈரான் தேசத்தில் இருக்கிறதான தேவ ஜனங்களுடைய ஜெபத்தை கேட்டு தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவர்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். But let me just give you a hint. If ever you see the region of Iran falls, ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எப்போது அந்த இஸ்லாமிய இயக்கத்தின் ஆளுகைகள் அந்த ஈரான் தேசத்திலே வீழ்ச்சி அடைகிறதோ, the moment their military might was destroyed, அங்க இருக்கிறதான அந்த இராணுவ தளவாடங்கள் அழிக்கப்படும். remember Daniel chapter 8, the prophecy. அப்போது தானியேல் தீர்க்கதரிசி 8ஆம் அதிகாரத்திலே சொன்ன அந்த தீர்க்க தரிசனத்தை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். The goat who has conquered the ram, and from this goat it grows a little horn. அந்த வெள்ளாட்டு கடாவை மேட்டுக்கொண்டதான அந்த ஆட்டுக்கடாவிலிருந்து வருகிறதான அந்த சிறிய கொம்பு எழும்பும். And I pray that we'll know that we are drawing nearer and nearer to the end time. ஆகவே இதன் வாயிலாக நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், நாம் மிக 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 இந்த கடைசி காலகட்டத்திற்கு அருகாமையிலே நாம் வந்து கொண்டிருக்கிறோம். Let us pray. நாம் ஜெபிக்கலாம். God, you are God who have control over all nations. ஆண்டவரே, நீர் எல்லா தேசங்களின் மேலே நீர் ஆளுகை செய்கிற தேவனாய் காணப்படுகிறீர். You have control over all nations. ஆண்டவரே, நீர் எல்லா தேசங்களையும் நீர் கட்டுப்படுத்தி ஆளுகிறவராய் இருக்கிறீர். And your control over seasons and time. காலங்களையும் நேரங்களையும் நீர் கட்டுப்படுத்துகிற தேவனாய் காணப்படுகிறீர். Today we want to pray for that spirit of Haman to be destroyed. ஆண்டவரே, இன்றைக்கு அந்த ஆமானுடைய ஆவி அழிக்கப்பட்டும்படிக்காக நாம் ஜெபிக்கிறோம். Bring back the destiny of Elam. Bring back the destiny of Iran. ஆண்டவரே, அந்த ஈரான் தேசத்திற்கான அந்த நோக்கம் நிறைவேற்றப்படுவதாக. Remove the sword and the bow from Iran, but restore the lioness for Iran. ஆண்டவரே, அவர்கள் மேல் இருக்கிறதான அந்த பட்டயத்தை விடுவித்து, அப்பா, அந்த எழும்புகிற சிங்கம் என்று சொல்லுகிறதான அந்த காரியத்தின் அந்த வில் போன்றதான கட்டுகளில் இருந்து மூடி ஜனங்களை நீர் பாதுகாத்து கொண்டு விடுவியும். Raise up Mordecai in Persia. Raise up Mordecai in this Iran, so that Iran once again to be a blessing for Israel. ஆண்டவரே, பெர்சியாவில் எப்படி மொர்தெகாய் எழுப்பினீர், அதே போல ஈரானிலும் அநேக மொர்தெகாய்களை எழுப்புவீராக. இதன் வாயிலாக உடைய நோக்கம் ஈரானில் நிறைவேற்றப்பட்டு அது ஆசீர்வதிக்கப்படுவதாக. Jesus, we believe that you are in control of everything. இயேசுவே, நீர் எல்லாவற்றின் மேலே நீர் ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். In Jesus' name we pray. இயேசுவே நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen.